வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராஜீவ் வெஸ்டி. ஸோ நாம வந்து இடம் பார்த்தீங்க அப்படின்னா லா HNS ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச் தாங்க. ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு மேலே நின்றுட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க இந்த வீடியோவில் பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே 18th மே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலையில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் ஆனது ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருந்தோம், நிறைய டாக்டர்ஸ் வந்துருந்தாங்க, ஸோ நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் மூலமாகவே பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் நம்ம வந்து அந்த லக்கி வின்னர்ஸை வந்து பார்க்கணும் யாருன்றதை, அப்படி அவங்க கையிலே அந்த கூப்பனை கொடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 250 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே இன்றைக்கி வந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா 53 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 53 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் இப்போதைக்கு வந்தது. அவங்களேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணி சீஃப் கெஸ்ட் மூலமே கொடுத்துட்டோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதமும் அடுத்த மாதமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்தி ஏர் டிரான்ஸ்போர்ட் செஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வெளியிலேருந்து வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வெளியிலேருந்து வந்தவங்களுக்கும் சரி இன்னும் நிறைய பேர் புக் பண்ணாமல் வந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும், திரும்ப இன்னொரு டைம் இந்த ஆஃபர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு யூஸாக இருக்கிற மாதிரி இன்னொரு டைம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தோன்னா அவங்க இன்னொரு டைம் அந்த பண்ணுறது எப்போ என்னன்றதை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்னொரு டைம் இருக்கும். அதனால் பார்த்தோன்னா அடுத்த டைம் இந்த சான்ஸ் வரும்போது டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ₹1 பார்த்தோன்னா அது ரொம்ப வேல்யூபிளான அமௌண்ட் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ஒருத்தருக்கு லக்கி வின்னர் வராங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40,000 அதிகபட்சம் ஒரு 50-60,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். 50% டிஸ்கவுண்ட்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20,000 மேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 25%ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் திரும்ப மெயின்டைன் பண்ண போகிறோம். நம்ம ₹10 பர் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது அப்படி தான் பண்ண போகிறோம். அதே போல் இங்கே நமக்கு லா HNSல ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா சஃபயர் மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ காஸ்ட்லியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமும் வரும். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ₹10 பர் கிராஃப்டில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.